சிட்டுக்களின் சிங்கார கனவுகளை வெளிக்காட்டும் நிகழ்ச்சியில தான் நாம இப்போ இணைந்திருக்கிறோம். நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு ஸ்வீட்டான குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், செல்லக்குட்டியோட பேர் என்ன? நிதனிகா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? முடங்கனூர். இந்த செல்லக்குட்டிய யார் இங்க கூட்டிட்டு வந்தாங்க? எங்க அப்பா. உங்க அப்பா கூட்டிட்டு வந்தாங்களா? சரி, ஏன் இவ்வளவு அமைதியா பேசுறீங்க? காலையில என்ன சாப்பிட்டீங்கம்மா? இட்லி. எத்தனை சாப்பிட்டீங்க? 2. இவ்வளோ ஸ்லோவா பேசுறீங்க, ஏன்? நான் அமைதியாக தான் பேசுவேன். அப்படியா? சரி, இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க. காமராஜரை பத்தி சொல்ல போறேன். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு அக்கா ஆர்வமா இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க அப்பா. அவங்க பேர்லாம் சொல்றீங்களா? எங்க அப்பா பேர் வேணுகோபால், எங்க அம்மா பேரு உஷா, எங்க அண்ணன் பேரு மிதுசாந்த். அப்படியா? சரி, நம்ம இந்த செல்ல குட்டிகளை யாரை ரொம்ப பிடிக்கும்? எங்க அம்மாவை. ஏம்மா அம்மாவை பிடிக்கும்? நான் எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அப்போ உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி தர மாட்டாங்களா? தருவாங்க. அப்ப ஏன் அப்பாவை பிடிக்கல? பிடிக்கும். பிடிக்குமா? பிள்ளை பேசணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, பேசுறீங்களா? காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி நாடார் சியாமியாருக்கும் மகனாய் பிறந்தார். அவர் பள்ளிக்கு செல்லாவிட்டாலும் பல பள்ளிகளை திறந்தார். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜர் தமிழ்நாட்டில் 9 அணைக்கட்டுகளை கட்டினார். படிக்காத மேதை, கிங் மேக்கர், ஏழை பங்காளர், கல்வி கண் திறந்த காமராஜர் என பல சிறப்பு பெயர்களை பெற்றவர் காமராஜர். காமராஜர் 1975 அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் காலமானார். வாய்ப்புக்கு நன்றி. சூப்பரா சுருக்கமா சொல்லி முடிச்சாச்சு. பிள்ளைக்கு இது யாரு சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, பிள்ளை தலையில பூ வச்சிருக்கீங்கல்ல, இந்த பூவோட பேர் என்ன? மல்லிகைப்பூ. பிள்ளைக்கு பிடிக்குமா அந்த பூ? ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, பிள்ளைய அம்மா அப்பா லீவ்ல எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கன்னியாகுமரி. கன்னியாகுமரிக்கு போகணுமா? சரி, இந்த செல்ல குட்டி மிதுனிகா பெரிய பொண்ணா வளர்ந்தப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர். டாக்டர் ஆகணுமா? இதனால இந்த ஆசை பிள்ளைக்கு வந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, அப்ப நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.